மாறன் சீரியலில் இப்போ ஒரு அதிரடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீரா வந்து விஜய் முதுக வந்து பார்த்துட்டாங்க. வேறு லெவலில் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. வீரா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து விஜய் வந்து வராங்க. என்ன வீராக்கா ஏதோ யோசனையாக இருக்கீங்க போல இருக்கே, என் ரூமில் என்ன சோதனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லும்போது, கையில் வந்து அந்த இதை வந்து வச்சுருக்காங்க பென்ட்ரைவ். அதை வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே, இல்லைக்கா சும்மா யதார்த்தமாக பார்த்தேன், இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது, அவங்க பட்டப்படுறாங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, எதுக்காக நீ பட்டப்படுற? அக்கா நான் பட்டப்படுற மாதிரியா இருக்குது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. விஜய் அப்படின்னு சொல்லி சொடக்கு போட்டு கூப்பிட்டு, அந்த கையில் இருக்கிற பொருள்னா என்னன்னே உனக்கு தெரியாதுல்ல, அப்படி இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு நீ எங்கே போகிற, குடுமா அப்படின்னு சொன்னேன்னா கொடுத்துட்றாங்க. சே, நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வீரா வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார், விஜய் ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, விஜய் மேலே ஏன் நமக்கு ஆரம்பத்துலேருந்து அவள் சொல்கிற விஷயம் எதுவுமே வந்து நம்புகிற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால தான் மாறன் அதிரடியாக பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம பிருந்தா வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க. என்னக்கா ஒரே யோசனையாக இருக்க, சரி அவர் தான் உன் கழுத்தில் தாலி கட்ட வராருனா நீ தடுத்துருக்கலாம்ல. இல்லைக்கா என் சம்மதத்தோட தான் கட்டினாங்க, உனக்கு என்ன கார்த்தி மேலே அபாரமான நம்பிக்கை அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மாறன் மாமா தப்பு பண்ணாரா இல்லையான்னு நீ கண்டுபிடிச்ச, கோர்ட்டில் போய் போராடி வெளியில் கூட்டிகிட்டு வந்தல்ல, அது எப்படி உண்மையிலே உனக்கு அன்பு பாசம் இருக்குது, எதனால உன்னோட உள்ளுணர்வு வந்து சொல்லும்ல மாறன் எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதே மாதிரி தான் கார்த்தி எந்த தப்பும் பண்ணலைன்னு என் மனசு சொல்லுது. என் மனசு சொல்கிறது தான் எப்போதும் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து பிருந்தா வந்து பேசுகிறாங்க. பிருந்தா இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வந்து பேசுகிறானா, சந்தேகம் ஃபுல்லாக விஜய் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அக்கா அந்த விஜயை வந்து நம்பாத, கார்த்தியை திட்டம் போட்டு ஏமாற்றணும் தான் விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாரும் வந்து கண்மணி அக்கா மேலே தான் வந்து யோசனையில் இருக்காங்க தவிர, விஜயை பற்றி யோசிக்கா அவள் பொய் சொல்லி தான் பித்தலாட்டம் பண்ணி தான் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுறா, அது மட்டும் நல்லா தெரியுது. வள்ளி அத்தை ரொம்ப தங்கமானவங்க, அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணோன்னு வள்ளியம்மா அவங்க சொல்கிறது எல்லா நாடகத்தையும் நம்புகிறாங்க. முதல்ல அந்த கண்ணோட்டத்துலேருந்து வெளியில் வாக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் சரி அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காங்க. நீ போமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம பிருந்தா மாட்டுக்கும் போய்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்த விட்டு ராமச்சந்திரன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மாமா நான் செஞ்சதை தப்புன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பிருந்தா வந்து கேட்கும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போதைக்கு யார்கிட்டையும் எதுவும் பேச முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா டக்குன்னு எடுத்துடலாம். ஆனால் நான் ஒன்றையும் நம்புகிறேன், விஜயும் நம்புகிறேன், கார்த்தியும் நம்புகிறேன். கார்த்தி வந்து என்னடா இப்படியெல்லாம் பண்ணிட்டான்னு சொல்லி ஆதங்கப்பட்டு தான் அவனை நான் அடித்தேன் தவிர, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியலம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரனும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னையும் கார்த்தியும் நம்புங்க மாமா, இதுதான் உண்மை. அசலுக்கும் போலிக்கும் வித்தியாசத்தை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க துணியில். ஆனால் எங்களையே நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான், துணியில் வியாபாரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எல்லாரும் ஏன் பசங்களாச்சே, அப்படி இருக்கும்போது யார் சொல்கிறது உண்மை பொய்ன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் உங்கள் பிள்ளைங்கன்னு நினைக்கிறத முதல்ல மறங்க. யார் சொல்கிறது உண்மை பொய்ன்னு மட்டும் யோசிச்சிங்கன்னா உங்களை யாராலையும் ஏமாற்ற முடியாது. மாமா விஜயை நம்பாதீங்க மாமா, எதுக்கும் ஆரம்பத்துலேருந்து யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப தான் எப்படியும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிற அந்த பொண்ணாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது யதார்த்தமாக நம்ம விஜய் வந்து வராங்க. கண்மணி மாதிரிலாம் வீராவெல்லாம் ஈஸியாக ஏமாற்ற முடியாது, அவளை ஏமாத்துறதுக்கு ஸ்பெஷலாக தான் ஒரு நாடகம் போட்டாகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. யாருமே நம்மளை நம்பாத போல தான் ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க, இப்போ எல்லாரையும் தான் பக்கம் வந்து திருப்பணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு அதிரடியாக ஒரு விஷயம் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல காலையில் வந்து கற்பூரத்தை ஏற்றி வச்சு சத்தியம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம வீராக்கு செமையாக வந்து சந்தேகம் வருது. யார்ரா அந்த பொண்ணு, யார்ரா அந்த பொண்ணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறப்ப தான் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. அந்த வீடியோவில் வந்து விஜய் வந்து ஒரு சாரீ கட்டியிருந்தாங்கல்ல, அதே சாரியில் தான் இன்றைக்கி காலையிலையும் அவங்க எந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வெளியில் வந்து சாமிக்கெல்லாம் பூஜை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. யதார்த்தமாக வீரா வந்து விஜயை பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க.
என்னடா அது ஒன்றும் புரியலையே, ஏதோ விஜய் கிட்ட வந்து பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, மாமா இந்தாங்க மாமா காஃபி அப்படின்னு சொல்லும்போது, யாரும் என்ன எதுவும் சொல்லி கூப்பிட வேணாம், எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன மாமா என் மேலே சந்தேகமா? இதுக்கு தான் மாமா நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு நீங்கள் தானே மாமா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க. உடனே வள்ளியை வேக வேகமாக கூப்பிட்றாங்க. பார்த்தீங்களா, நான் கொடுக்குற காப்பி தண்ணியை கூட மாமா வந்து குடிக்க மாட்டேங்கிறாரு. யாரோ ஏதோ பேசி அவர் மனசை வந்து கலைச்சிட்டாங்க. எல்லாம் இவ தான் காரணம்னு பிருந்தா மேலே பழி போடுறாங்க. அந்த இடத்துல பிருந்தா வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்கிட்ட எவ்வளோ அன்பாக பாசமாக வந்து பேசுனீங்க. நான் சொல்கிறதெல்லாம் பொய். பிருந்தா தானே உங்களுக்கு வசதி. பிருந்தா வேறு யாரும் இல்லையே, உங்களோட தங்கச்சி பொண்ணு முத்துலட்சுமியோட பொண்ணு. நான் அப்படியா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீரா வராங்க. என்ன ஆச்சுன்னு சும்மா தொணன்னு கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சும்மானு இருங்க, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் நான் வந்து அப்படியா, என் பேச்சு தான் இந்த வீட்டிலேயே வந்து கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாமா நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கிறீங்களா மாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, இல்லையே விஜயை பார்த்தா வேற ஏதோ ஒன்று தோணுதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பின்னாடி திரும்பி வள்ளிக்கிட்ட பேசும்போது தான் அவங்க முதுகை பார்க்குறாங்க. முடி வந்து மறைச்சிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம். என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான், ஓ அந்த வீடியோவில் ஆதாரத்தில் இருக்கிற அதே ட்ரெஸ் மாதிரி தானே இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை அந்த பொண்ணு இவ தானா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீரா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அதே மாதிரி புடவை வேற ஒரு புடவையா இல்லை அதே புடவையா அப்படின்னு சொல்கிறதுக்காக, சரி இந்த பிரச்சனையெல்லாம் விடுங்க, எதுக்கு எடுத்தாலும் காலங்காத்தாலேயே வந்து வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, இப்போ என்ன நீ கொடுத்த காஃபியை வந்து குடிக்கணும் அவ்வளோதானே அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வீரா இன்னொரு வாட்டி விஜயை வந்து பார்க்குறாங்க. விஜயை வந்து சந்தேக பார்வைக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இவ பண்ணுறதெல்லாம் பார்த்தா நாடகம் போல தான் தெரியுது. இல்லை உண்மையிலே நாடகம் தான் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போனா கார்த்தி மேலே எந்த தப்பும் இல்லை. இவ தான் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் இது மாதிரிலாம் பண்ணணும்? சொத்துக்காக ஆசைப்பட்டு செட்டில் ஆயிடலான்னு சொல்லி யோசிச்சாலா, இல்லாட்டி பழி வாங்கணும்னு நினச்சாலா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வீரா அந்த இடத்துல இன்னொரு வாட்டி அந்த வீடியோ ஆதாரத்தை பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா, அந்த வீடியோவில் இருக்கிற சாரியும் இப்போ விஜய் கட்டியிருக்கிற சாரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% மேட்சாக இருக்கிறனால சந்தேகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. வீரா என்ன வீரா யோசிக்கிற, முதுகில் தான் ஆதாரம் இருக்குல்ல, அது இருந்துச்சுன்னா இவளை அடித்து துரத்திட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அவங்களுக்கே தெரியாமல் யதார்த்தமாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆதாரத்தை பார்க்குறது அவளுக்கு தெரியக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான், இப்போ என்ன முடியை தூக்கிட்டா பார்க்க முடியும், இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, விஜய் பின்னாடியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம வீரா வந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்குறாங்க. சரி நம்ம ஒளிஞ்சு பார்த்தா சரி வராது, யதார்த்தமாக பின்னாடியே போய் பார்ப்போம், எப்படி இருந்தாலும் வந்து தெரிஞ்சிரும்ல, எவ்வளோ நேரத்துக்கு தான் வந்து மறைக்க முடியுங்கிற மாதிரி வீரா அதிரடியாக வந்து யோசிச்சுட்டாங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். வள்ளிக்கிட்ட இல்லாதும் பொல்லாதும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சந்தேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. முடியை கரெக்டாக வந்து ஒரு இடத்துல அப்படியே வந்து தூக்கி ஃப்ரண்ட்டில் வந்து கட்டி வைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வீரா விஜயோட முதுகை பார்க்குற மாதிரி காட்டி எபிசோட பிரமாதமாக மாசாக வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.